சொல்றாங்க அவங்க அம்மா கிட்ட, பொண்ணுங்க மரியாதையை விட்டு கொடுக்க கூடாதுமா. அப்பா சொன்னாங்கல்ல, எனக்கு அதுதான் தோணுச்சு. சக்தி வீம்பு புடிச்சு சின்ன விஷயத்த பெருசாக்கிறோமோன்னு எனக்கு தோணுச்சுமா, அதான் சொன்னேன். கஸ்தூரி சொல்றாங்க, எல்லாரும் இவங்கள பிரிக்கிறதுக்கு தான் ஐடியா பண்றோமோன்னு எனக்கு தோணுதுங்க. வெளியே தள்ளுனா சிவபதி இங்க வரணும், அப்பதான் நான் பொண்ணை அனுப்புவேன். கல்யாணமும் ஒன்னா நடந்தா ஒரு கல்யாணம் தான் நல்லா இருக்கும். ஒருத்தங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்கங்க. இந்த பழைய பஞ்சாங்கம்லாம் வேணாமா, வேலனோட அப்பா வராம சக்தியை அனுப்ப முடியாதுமா கிட்ட பரஞ்சோதி சொல்றாங்க. என்னடா ஆச்சு, இதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்க? வேலு, நீ கூப்பிடுறப்ப நாங்க வேண்டான்னு சொன்னோமா, அவ திமிர் எடுத்து போய் வரல, அதுக்கு நாங்க என்னடா செய்ய முடியும்? அன்னரசு சொல்றாரு, சக்தி காலில் எல்லாரும் விழுந்து நீ வரணுமான்னு கேட்கணும், அதுதானே சார் எதிர்பார்க்கிறாரு. வேலு, நடக்கவே நடக்காது. பண்ணதுல கொஞ்சமாவது உன் பொண்டாட்டி அங்க பண்ணிருந்தா அவன் அப்ப துரத்தி விட்டுருப்பான். அப்பா, இவங்க யாரு சொல்றதும் நான் கவலைப்படல, நீங்க சொல்லுங்கப்பா, சக்திய வர சொல்லுங்கப்பா. அப்பா, சக்தி சொல்லிடுறேன்னு சொன்னப்ப நான் சொல்லாதன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா? வாழ்க்கையிலே நீங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்கப்பா, அதை அப்பதான் பார்த்தேன். படிப்புலயோ பட்டத்திலேயோ உங்களை குளிர வச்சு பார்க்க முடியலப்பா. தப்பே பண்ணாம நம்ம குடும்பத்துல உள்ளவங்க வெளியே அனுப்பியிருக்காங்க, இதை விட என்னப்பா பெரிய அவமானம் இருக்கு? சரிடா வேலு, அவ வீட்டுக்கு நான் போகணும், அவ்வளவுதானே. போய் நிம்மதியா படுத்து தூங்குடா வேலு. ஜோதி சொல்றாங்க சிவபதி கிட்ட, நம்ம பொண்ணுக்கு அங்க இருக்க பிடிக்கல, அண்ணனுக்காண்டி கழுத்தை நீட்டிட்டா, என்ன பண்றது? வேற வெளியே அனுப்பிட்டோம், மீனா மேல காமிச்சா என்ன மாமா பண்றது? அந்த வாத்தி குடும்பத்துக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? இனிமேட்டு வேணாம், வேற வழியே பாப்போம். வேலனுக்கு நம்ம பொண்ணை பத்தி யோசிச்சு பாருங்க மாமா. உன் வேலையை மாத்திரம் பாரு, நான் வேலைங்கிட்ட சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். நாளை பார்க்கலாம். எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.